இந்த அரசியல் கார்டனில் நான் ரொம்ப வலிமையாக வலியுறுத்துறேன். திட்டமிட்டு சதி சார். இவனை நிற்க வச்சது எப்போ இவங்க அங்கீகாரம் பெற்றாங்களோ நான் இல்லை வளர்ச்சியை தடுக்கணுன்றதுக்காக பண்ண சார். கடந்த தேர்தல் நீங்கள் எல்லா தொகுதியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். மக்கள் நீதி மையம் செய்தது மிகப்பெரிய துரோகம். தமிழ் தேசியம், மாற்று அரசியல், சீமான் மீது நம்பிக்கை உள்ள வெறி கொண்ட தம்பிகள். இந்த 3 தரப்பு நாம் தமிழருக்கு உண்டு எப்பவுமே. எப்படி 3 உள்ளபடியே கமல் நிக்கலன்னு சொன்னால் போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. 13-14% கடந்து போயிருக்கும். இந்த முறை பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து பெறணும். அப்போ 16% இலக்கு வந்துட்டாங்க குறுக்க எம்ம மாதிரி. அப்போ முழுக்க உன்னுடைய அரசியல் களம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இருக்கா இல்லை? நான் சொல்றது ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறேன். சீமான் அவர்கள் குறித்து, அவர்கள் குடும்பம் குறித்து, சாட்டை துரைமுருகன் குறித்து, அவர் குடும்பம் குறித்து, என்னை பற்றி, என் குடும்பத்தினரை பற்றி நீ எவ்வளோ நீங்கள் ஆபாசமாக அருவருக்கத்தகுந்த வார்த்தைகளை நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்றதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். சமூக ஊடகங்களில் பல கருத்துக்களை தெரிவிக்கும் போது இது போல மாற்று கருத்துள்ளவர்கள் சில தற்கொலைகள், தருதலைகள் இப்படி பேசணும்னு சொல்லிட்டு நாங்கள் கடந்து போகிறோம். எளிதாக நேரடியாக விஜய் மீதே புகார் தர முடியும். ஏன்னா கட்சியை வழிநடத்தி நீங்கள் தான் டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பல முறை நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறீங்க, இவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க. நோண்டிட்டு போனால் நாங்களும் நோண்டிட்டு போவோம், கடந்து போகிறோம். இவனுக்கு என்னன்னா நாம் பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன். ஆனால் அனுமதி மறுக்குது. நேற்று வரைக்கும் என்னடா சொல்லியிருந்தீங்க? எலெக்ஷனுக்கு பாருங்க, இந்த தேதிக்கு அப்புறம் பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் இனி தலைவர் டெய்லி வருவாரு, சம்பவம் இருக்கு பாருங்கன்னு சொல்லி சீனை ஓட்டினீங்க. இது வாடான்னு சொல்லிட்டு ஒரு படத்தை சொல்ல மாட்டே, வாடா வெளியே வாடா இந்த வடிவேல் கணக்கில் பேசினாங்க எல்லாருமே. ஆனால் என்னாச்சு? இப்போ என்ன சொல்றீங்க? அதிகாரிகள், நல்ல வார்த்தையை கவனிங்க, காவல்துறையும் நல்ல கவனிங்க, காவல்துறையும் அதிகாரிகளும் சேர்ந்து, ஏன்னா இப்போ திமுக அரசு சொன்ன செருப்பால் அடிப்பானுங்க. உன்னுடைய அரசியல் படைப்பு எதை நோக்கி இருக்கு? நீ திமுகவுடைய வாக்குகளை பிரிக்க முடியா? அதிமுக இந்த திமுக அதிமுக பிரிஞ்சு வரக்கூடிய வாக்குகள் நாம் தமிழ் போது அது தடுக்க தெரிய வர. இதை தவிர வேற என்ன நீங்க சொல்லுங்க. நாம் தமிழுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்குகளை பார்த்தீங்கன்னா நீங்க செலுத்துங்க. தேவையில்லாமல் ஒரு தற்கொலை கூடத்துக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி வீணா போயிடும், யாருக்கும் பிரயோஜனமாக போயிடும். இப்போ கமல்ஹாசன் வாங்கின இப்படி இப்போ சொல்லுங்க சார், கமல்ஹாசன் என்ன சார் சாதிச்சாரு ஒரு ராஜ்யசபா? தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னு சொன்னால் நீங்கள் இப்படி போகிறீங்க. ஒரு பக்கம் ஒரு தடவை இப்படி வாங்க, திராவிட கட்சிகளே தமிழ்நாட்டை பாதுகாக்கணும், நாம் தமிழ் பக்கம் வாங்க. முழுக்க இந்த டிவிக்கு அரசியலே நான் அன்னைக்கும் சொல்கிறேன், இன்னைக்கும் சொல்கிறேன், அழுத்தமாக சொல்கிறேன். நாம் தமிழ் அரசியல் விரல நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் சேக்கோரா ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போது நாம் தமிழர் கட்சி பிரச்சாரத்தை தொடங்கி முறையான அனுமதி பெற்று அவங்க மக்களை போய் சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபுறம் இப்போது தாவேக்கா அவங்களுடைய பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்க இந்த நிலையில் அவங்களோட பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்கலை அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகிருக்கு. தேர்தல் ஆணையர் சொல்லும்போது, சென்னை தேர்தல் ஆணையர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே அனுமதி வாங்கியிருக்கணும். திடீர்னு கடிதத்தை நீட்டுறாங்க, நாங்கள் எப்படி அனுமதி தரத்துன்னு சொல்லிட்டு ஒரு முறையான ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த இப்போ நான் கேட்குறேன், விஜய் தவிர்த்துட்டு விஜய் தவிர்த்து மற்ற பசங்களாம் இவங்க இந்த தற்கொலைகள்லாம் இருக்கிறானுங்களே, இந்த முதல் கட்ட இந்த பரமார்த்த சீடர்கள் 5 பேர் இருக்கிறானுங்களே. 5 பேர்? ஆமாம், 5 பேர் சார். பரமார்த்த சீடர்கள் மொத்தம் 5 பேர். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் முட்டாள், மூடன், மடையன், மிலேச்சன், பேதை, 5 பேர் மொத்தம். பரமார்த்த சீடர்களுக்கு 5 பேர் மொத்தம். மூடன், முட்டாள், மூடன், மடையன், மிலேச்சன், பேதை, 5 பேர். இந்த 5 பேர் வச்சு ஏற்கனவே நீங்கள் கூட்டம் போட்டு தானே இருக்கிறீங்க. இந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் அனுமதி கேட்குறீங்க, அனுமதி வழங்கப்படுது. நீங்கள் அதே மாதிரி பண்ணால் என்னடா? இப்போது திட்டமிட்டு அனுமதி மறுக்கணுன்றதை சீன் ஓட்டினா இவனுக்கு வெளியே வர என்ன இல்லை சார். காரணம் கேட்டினா விஜயை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாள் ஜெயில், 1 மணி நேரம் வெயில், பாடி தாங்காது, பாடி ஸ்மெல் வந்துடும், அவ்வளோதான். உண்மை சார், அவ்வளோதான். அப்போது இவனுக்கு என்னென்னா நாம் பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன். ஆனால் அனுமதி மறுக்குது. நேற்று வரைக்கும் என்னடா சொல்லியிருந்தீங்க? எலெக்ஷனுக்கு பாருங்க, இந்த தேதிக்கு அப்புறம் பாருங்க,
எலெக்ஷன் கமிஷன் இனி தலைவர் டெய்லி வருவார், சம்பவம் இருக்கு பாருங்கன்னு சொல்லி சீனை ஓட்டுனீங்க. இது வாடா வாடா வாடான்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் சொல்ல மாட்டே, வாடா வாடா வெளியே வாடா இந்த வடிவேல் கணக்கில் பேசினாங்க எல்லாருமே. ஆனால் என்னாச்சு? இப்போ என்ன சொல்கிறீங்க? அதிகாரிகள், நல்ல வார்த்தையை கவனிங்க, காவல்துறையும் நல்ல கவனிங்க, காவல்துறையும் அதிகாரிகளும் சேர்ந்து. ஏன்னா இப்போ திமுக அரசு சொன்னால் செருப்பால் அடிப்பானுங்க. எது டேய் இப்போ யார் கூட இருக்கு? தேர்தல் எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையத்துக்கு தானே இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தானே இருக்கு அதிகாரம் அத்தனையும். இப்போ நீங்கள் திமுக சொல்லுவியா நீங்கள்? அப்போ செருப்படி விடுவோம்ல. அதனால் இப்படி போட்டுரு. என்னன்னு கேட்டால் காவல்துறையும் அதிகாரிகளும் சேர்ந்து, காவல்துறையில் அதிகாரிகள் இருக்கிறாங்களா சார்? அது என்ன தனித்தனியாக? காவல்துறையும் அதிகாரிகளும் சேர்ந்து, அதிகாரிகள் எந்த அதிகாரிகள்? தேர்தல் ஆணையத்தை குறிப்பிட முடியாது இல்லை சார். அதைத்தான் சார் நீ தேர்தல் அதான் நான் சொன்னேன். இப்போ புரியுதுங்களா எவ்வளோ எச்சரிக்கையாக வார்த்தைகள் பயன்படுத்துகிறானுங்கன்ட்டு? ஏன்னா அவ்வளோ பயம் இருக்கு. ஏதாவது என்னென்னா இவர் வந்தார்னா அப்படியே பிறன்றோம். நான் கேட்குறேன், முந்தா நாள் போனல கமிஷன் ஆஃபீஸுக்கு எவ்வளோ பேர் கூட்டம் வந்துட்டாங்க? சீன்றதுக்கு கூட ஆள் இல்லை உனக்கு. அதே 5 பேர் தான். அதே 5 பேர் தானே. நீங்களாம் வந்து பா நான் தெரியல எங்கள் தலைவர் வெளியில் வந்துட்டார்னா இந்த சொல்லுவாங்களா சார், கிராமத்தில் ஆட முடியாதவளுக்கு கூடம் கோணல் சொல்லுவாங்க. இது ஆட முடியாதோ எனக்கு கூடம் பத்தலை, இப்படி கோணையாக இருக்குது, இல்லை ஆடி பிடிங்கிடுவேன் அப்படின்னு. கதை என்னன்னு தெரிய போகுது. தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் ஒன்று வந்து இவனுக்கு வந்து இப்போவே செய்தி வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியுமா அவங்க செய்தி? ராஜ்மோகன் வந்து ஆராசா கிட்ட லைன் எடுத்திருக்கான் கட்சி மாறுறதுக்கு. தேர்தல் முன்னாடி மாறனா தேர்தல் பின்னாடி? இப்போ இதுதான் கேள்வி. எப்படி தேர்தலுக்கு முன்னையா பின்னையா? ராஜ்மோகன் தூது விட்டுருக்கான். காரணம் என்னென்னா ஒரு சூழ்நிலை கைதியாக நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அவனுக்கு இதான்னு கேட்டால் நம்ம தேவையில்லாமல் நம்ம வந்து இந்த தேர்தலை வேறு நின்றுட்டோம். நம்ம அதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் ஓவராக வேறு பேசிட்டோம் ஆர்வக்கோளாறில். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியல. ஏற்கனவே எஃப்ஐஆருக்கு பயந்துட்டு தலைமுறை வந்தோம் சார் அவன். அப்போ எவ்வளோ பயம் பாருங்க. ஒரு பேர் இல்லாத போதே ஆந்திரா அப்புறம் மகாராஷ்டிரா தாண்டி போயிட்டு நேபாள் வரைக்கும் போயிட்டான்ல. அப்படியே தாண்டி போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்தான். இது எல்லாம் தலைமுறைவானுங்க, இந்த புஷியானந்த் உட்பட. அப்போ நான் கேட்குறேன், எப்படி சார் நியாயம் பேசணும் சார்? புஷியானந்துக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்பந்தம்? எப்படா டி நகரில் சீட்டு கொடுப்பீங்க நீங்கள் அவனுக்கு? நான் கேட்குறேன். அவன் பாண்டிச்சேரி சார்ந்தவன், பாண்டிச்சேரியில் சரக்கு ஓட்டுறவன். அவனுக்கு கொண்டு வந்து சீட்டு கொடுக்குறீங்க. இங்கே ஆர்கே நகரில் வந்து மரிய வில்சனுக்கு சீட்டு கொடுக்குறீங்க. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கடா? தத்தெடுக்க போகிறாராம். அப்போது இதுதான் இப்போ இந்த இடத்துல செய்யணும். எங்களுக்கு வந்து அனுமதி மாட்டேன். விஜய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை சார், வரவும் முடியாது. ஏன்னா அதனால தான் நான் சொன்னேன், இவர் இன்னைக்கு தேதி வச்சுங்க சார். இன்னைக்கு தேதி இருக்க 9 தொகுதி ஒரு நாளைக்கு முடியுமா நீங்கள் சொல்லுங்கள்? இன்னைக்கு தேதிக்கு 9 தொகுதி ஒரு நாளைக்கு 25 நாள் இருக்குது. 9 தொகுதியில் நீ போட்டு நீ பிரச்சாரம் பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறேன், உன்னால் வந்து முடியல. இதோ இன்னைக்கு நாளைக்கு இதோ பாம்படுத்து வெளியே விட்டுறேன், இப்போ விட்டுறேன், அப்போ விட்டுறேன். நானுங்க இந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த மோடி மஸ்தான்லாம் வந்து எல்லா பாம்புல வச்சிடும் சார். வெளியே எடுத்து விட போகிறேன்னு சொல்லுவான். இது கடைசி வரைக்கும் அந்த வெளியே எடுக்க மாட்டான் சார். இது பாம்பு இருக்கு, பாம்பு உள்ள இருக்கான்னு கூட தெரியாது. எடுத்து வெளியே விட்டுருவேன் தான் கடைசி வரைக்கும் விட மாட்டான். ரத்தம் சாவான்னுவான். இது அந்த மாதிரி எப்போதாண்டா விடுவீங்க? இவங்க நாம் தமிழ் கட்சி விமர்சனம் பண்ணுறதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் சார். அவங்க வந்து இப்போ நான் இந்த அரசியல் கருடரில் நான் ரொம்ப வலிமையாக வலியுறுத்துகிறேன். திட்டமிட்டு சதி சார். இவனை நிற்க வச்சது எப்போ இவங்க அங்கீகாரம் பெற்றாங்களோ நான் தமிழ் கட்சி இல்லை வளர்ச்சியை தடுக்கணுன்றதுக்காக பண்ணேன் சார். கடந்த தேர்தல் நீங்கள் எல்லா தொகுதியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மக்கள் நீதி மையம் செய்தது மிகப்பெரிய துரோகம். மக்கள் நீதி மையம் யாருடைய வாக்குகளை வந்து இவங்க பறிச்சாங்க? மாற்றுன்ற சார் நல்லா புரியுங்க. 3 தரப்பில் இருக்குது. தமிழ் தேசியம், மாற்று அரசியல், சீமான் மீது நம்பிக்கை உள்ள வெறி கொண்ட தம்பிகள். இந்த 3 தரப்பு நாம் தமிழருக்கு உண்டு எப்போவுமே. எப்படி 3? ஒன்று சீமான் மீது வெறி கொண்ட தம்பிகள், நம்பிக்கையுள்ள தம்பிகள், வெறின்றது தான் நம்பிக்கையுள்ள தம்பிகள். 3வது தமிழ் தேசியத்தை நேசிக்கூடியவங்க, மாற்று அரசியல் விரும்புகிறீங்க. இந்த 3 இதில் வாக்கு அந்த பிரிவில் மாற்று அரசியலுக்கான வாக்குகளை வந்து கமலஹாசன் மையம் கட்சி. அதனுடைய விளைவு ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 வாக்குகள் வாங்கக்கூடிய நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 20,000, 15,000, 18,000, 17,000, 21,000. எப்படி
உள்ளபடியே வந்து கமல் வந்து நிற்கலன்னு சொன்னால் போன தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. 13-14% கடந்து போயிருப்போம். அப்போ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து பெறணும். அப்போ 16% இலக்கு வந்துட்டாங்க குறுக்க எம்ம மாதிரி. யாரு? விஜய். இப்போ புரியுதுங்களா? இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். என்ன? திமுகவை கூட்டணியை உடைக்கணும், கலைக்கணும். அவங்க தற்காத்துக்கிட்டாங்க கூட்டணியை. சரிங்களா? இனி அவங்களே உடச்சிட்டா தான் உண்டு. அப்படிதான் இருக்குது இப்போ நிலைமையை பார்த்தாங்க. சரிங்களா? ஆனால் இவங்ககிட்ட அப்படியே உடைச்சாலும் இவங்ககிட்ட வரப்போறதில்ல. இது கூட்டணியில் சொல்கிறாங்கல்ல, கூட்டணியில் வந்து இவ்வளோ சீட்டு கொடுத்து ஆளை பிடிச்சி வச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சீட்டு குறைஞ்சா கூட பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கிறாங்க. குறைஞ்ச கட்சிகளும் அங்கே தான் இருக்கு, அங்கே தான் இருக்கிறாங்க. இல்லைனா உங்ககிட்ட வந்திருக்கணும்ல நேரம். ஆனால் நேற்று ஆரம்பித்த வந்து சசிகலா கூட உங்ககிட்ட வரல, ராமதாஸ் கூட உங்ககிட்ட வரல, வேல்முருகன் தனியாக நிற்கிறதோ, வேல்முருகன் தனியாக வேல்முருகன் கூட உங்ககிட்ட வரல. ஆனால் புதிய தமிழகம் இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டுக்கிறாரு. இந்த அவராவது உங்ககிட்ட ஒருவராக வரல. அப்போ உன்ன ஒரு அரசியல் கட்சியாகவே விஜய் வந்து இல்லை. அப்போ நீ என்ன பண்ணுறன்னா, இப்போ அதே மாற்று அரசியல் வந்து விழக்கூடிய அந்த வாக்குகளை வந்து நீ பறிக்க நினைக்கிற. அப்போ முழுக்க முழுக்க உன்னுடைய அரசியல் களம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இருக்கா இல்லையா? நான் சொல்கிறது ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறேன். உன்னுடைய அரசியல் படம் இப்போ எதை நோக்கி இருக்கு? நீ திமுகவுடைய வாக்குகளை பிரிக்க போறியா? அதிமுக இந்த திமுக அதிமுக கிட்டேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய வாக்குகள் நாம் தமிழ்கிட்ட போது அது தடுக்கிறதுக்கு நீ வர. இதை தவிர வேற என்ன நீங்கள் சொல்லுங்கள். வேற இந்த பார்வையாளர் அத்தனை பேரும் நான் வந்து முழுக்க முழுக்க நீ யாருடைய வளர்ச்சி தடுக்கிற? நீ அப்போ எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்க, அவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்க. சரி, இதே கடந்து போவோம். நேற்று ஒருத்தன் வந்தான் கமலஹாசன், இன்னைக்கு ஒருத்தன் வரான். இது எல்லாத்தையும் கடந்து தான் ஜெயிக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேர் சொல்கிறேன், உங்களுடைய ஒவ்வொரு வாக்குகளும் வீணாக்காதீங்க. நான் பிரச்சாரம் பண்ணணும்னு நோக்கம் கிடையாது. இது உங்களுடைய கடமை. நாம் தமிழுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலுத்துங்க. தேவையில்லாமல் ஒரு தற்கொலை கூடத்துக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி வீணாக போயிடும். யாருக்கும் பிரயோஜனமாக போயிடும். இப்போ கமலஹாசன் வாங்கின இப்போ நீங்கள் இப்போ சொல்லுங்கள் சார், கமலஹாசன் என்ன சார் சாதிச்சார்? ஒரு ராஜ்யசபா எம்பி. எவ்வளோ? 1 ஒரு ராஜ்யசபா. இதை தாண்டி என்ன? ஒன்றுமே இல்லையே. கண்ணீர் வரும்னு சொல்லலாம், கதை சொல்லலாம், தியாகம் பண்ணுறேன் சொல்கிறான். தமிழ்நாடு நாங்களும் அதே தான் சொல்கிறோம். தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்படி போகிறீங்க. ஒரு பக்கம் ஒரு தடவை இப்படி வாங்க. திராவிட கட்சிகளே தமிழ்நாட்டை பாதுகாக்கணும். நாம் தமிழ் பக்கம் வாங்க. முழுக்க முழுக்க இந்த டிவிக்கு அரசியலே நான் அன்னைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், அழுத்தமாக சொல்கிறேன், நாம் தமிழ் வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக ஒரு கூட்டம் இது. தற்கொலை கூட்டம் அதுதான் பண்ணுது. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள் என்ன ஆக போகுது. அடுத்தது இப்போ கூட பாருங்கள், அடுத்த தேர்தலில் எங்கே போயிடுவான்? இதே திராவிட அதிமுக திமுக கூட்டணிக்கு போப்பார். நீங்கள் ஒன்றும் பாருங்கள். இல்லையா ஏதாவது தேசிய கட்சியை இணைச்சி விட்டு போயிடுவான், சிரஞ்சீவி மாதிரி. அதான் அப்போ இது யாருக்கு நஷ்டம்? நாம் தமிழ் தேசிய கொள்கையை முன்னெடுத்து செய்யக்கூடிய நாம் தமிழுக்கு தான் நஷ்டம். ஆனால் இதையெல்லாம் உணர்ந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து நாம் தமிழுக்கு வந்து வாக்களிக்கிறாங்க. அந்த வாக்குகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாக்குகள். நாம் தமிழ் பெறக்கூடிய வாக்குகள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறது அதுதான். இது இவ்வளோ கலைபுரத்துலையும் தாண்டி வந்து நாம் தமிழ் வந்து வாக்குகள் சொல்கிறாங்களா சில பேர், அவர் ஓட்டை பிரிச்சுடுவாங்க, இவர் ஓட்டை பிரிச்சுடுவாங்க. அது நம்ம பார்ப்போம். சார், நேற்றைய தினம் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் வந்து தாவேக்காவினர் பற்றி அபாசமாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் டிஜிபி அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்தார். அதை குறித்து சீமான் அவர்களிடம் இன்று கேட்கும்போது அதை விட தரங்கெட்ட வகையில் வந்து தாவேக்கானவர் வந்து எங்களது பெண்களையும் எங்கள் கட்சி பெண்களையும் எங்கள் குடும்ப பெண்களையும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்துருக்காரு. விரைவில் நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் விஜய் மேலே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இது? அதாவது ஒருத்தரை வந்து நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க. இது வந்து நீங்கள் எங்களை வந்து எங்களுடைய கட்சியோட மகளிர் நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப கேவலமாக பேசிட்டீங்கன்னு நீங்கள் வந்து பொன்ராஜை குற்றம் சாட்டுறீங்க. நீங்கள் கடந்த காலத்தில் எப்படி நடந்துட்டீங்க? இப்போது சீமான் அவர்களையோ சாட்டை துரைமுருகன் அவர்களையோ என்னையோ இன்னும் சிலரை கூட வந்து யாரெல்லாம் உங்களை வந்து எதிர்ப்பு அரசியல் வந்து டிவிக்கு எதிர்ப்பு அரசியல் வந்து பேசுகிறோமோ அவங்களெல்லாம் நீங்கள் வந்து கடுமையாக ஆபாசமாக நீங்கள் வந்து கடந்த காலத்தில் சாடிருக்கீங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அதை பேசுவோம். நீங்கள் முதல்ல உங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் ஒரு கருத்து வேற்றுமை காரணமாக விலகிறாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன கண்ணியமாக வழி அனுப்புறீங்க? இல்லை. எவ்வளோ கடந்த காலத்தில் வைஷ்ணவியாக இருக்கட்டும், இந்த நேற்று இதெல்லாம் இருக்கிற நாச்சியார் ரஞ்சனா நாச்சியார் வரைக்கும் நீங்கள் ஆபாசமாக தான் நீங்கள் பேசுவீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் கடந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு கருத்து வேற்றுமை மனைவி வந்து விவாகரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க.
உங்கள் மனைவி குறித்து நீங்கள் உங்களுடைய இதே டிவிக்கால இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து உங்கள் கட்சியில் இருக்கிறது ஏன்பா தம்பிகளா இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க சொல்லியிருக்கீங்களா? எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா முழுக்க முழுக்க ரொம்ப ஆபாசமாக உச்சபட்சமாக போட்டானுங்க. எங்கேயாவது தன் சொந்த மனைவியை ஒருத்தன் போடுறான், கட்சியில் இருக்கிற நிர்வாகி தொண்டர்கள் போடுறான், தொண்டர்களோ எல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் போடுறான், நீ தலைமையில் இருக்க நீ கண்டிக்கணுமா இல்லையா? அதை தாண்டி நீ வந்து பார்த்தீங்கன்னா அதையே நீ கண்டிக்காத போது சீமான் அவர்கள் குறித்து, அவர்கள் குடும்பம் குறித்து, சாட்டை துரைமுருகன் குறித்து, அவர் குடும்பம் குறித்து, என்னை பற்றி, என் குடும்பத்தினர் பற்றி நீ எவ்வளோ வந்து நீங்கள் ஆபாசமாக அருவருக்கு தகுந்த வார்த்தைகளை நீங்கள் வந்து பதிவு பண்ணுறீங்கன்றதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பொது வாழ்க்கையில் இருக்கிறோம், சமூக ஊடகங்களில் வந்து பல கருத்துக்கள் தெரிவிக்கும் போது இது போல மாற்று கருத்துள்ளவர்கள் சில தற்கொலைகள் தருதலைகள் இப்படி பேசுன்னு சொல்லிட்டு நாங்கள் கடந்து போகிறோம் எளிதாக. இதை வந்து புகாராக எடுத்துகிட்டு போனோன்னா உங்களை தூக்கி எல்லாரும் உள்ளே வச்சிடலாம். உள்ளபடியே புகார் கொடுக்கணும்னு சொன்னால் நேரடியாக விஜய் மீதே புகார் தர முடியும். ஏன்னா கட்சியை வழிநடத்து நீங்கள் தான் டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பல முறை நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறீங்க, இவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க. நோண்டிட்டு போனால் நாங்களும் நோண்டிட்டு போவோம், கடந்து போகிறோம். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? 15 நாள் ஆச்சு சரண் வந்து இவர் பேசி, பொன்ராஜ் பேசி 15 நாள். அந்த தம்பி வந்து உங்களை மாதிரி என்ன நேர்காணல் பண்ண தம்பி தான், நல்ல அறிமுகம். பல முறை நான் அதே பார்த்துருக்கேன், நேர்காணலில் வந்து பல முறை நான் பேசியிருக்கேன் அதே ஊடகத்தில். அப்போ அவங்க போய் பேசும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப நியாயமான கருத்து என்னன்னாக்கா, ஒரு 4 சம்பவங்களை மேற்கோள் காட்டி ஒரு பெண் என்ன சொல்கிறா, நான் வந்து பொண்டாட்டியாக கூட வாழ்வேன்னு சொல்கிறா. இன்னொரு பெண் வந்து நான் கேட்டால் எங்கள் வீட்டுக்காரே கூட்டிட்டு போய் விடுவார்னு சொல்கிறா. இன்னொருத்தி என்ன சொல்கிறா, 14 வருஷமாக நான் லவ் பண்ணுற சொல்கிறா. இன்னொருத்தர் சொல்ல கேட்டால் எங்கள் வீட்டுக்காரோட பிடிக்காது, எங்கள் விஜய் மாமா தான் பிடிக்கும்னு சொல்கிறார். இந்த மேற்கோள் காட்டி, இது போன்ற சம்பவங்களை மேற்கோள் காட்டி அவர் வந்து ஒரு கருத்தை சொல்கிறார். இதெல்லாம் வந்து தவறான முன்னுதாரணமாச்சே, நாளைக்கு வந்து இது வந்து வைக்கிற மாதிரி வந்து ஆயிடாதா, இதை வந்து சம்மந்தப்பட்டவர்கள் வந்து கண்டிக்க வேணாமா, இது எப்படி ரசிக்கிற மனோபாவம், எப்படிப்பட்ட மனோபாவம்னு கேட்குறார். இது நடந்து 15 நாள் ஆச்சு. இப்போ என்னடா உனக்கு திடீர்னு புகார் எடுத்துன்னு ஓடுற? என்னன்னா உனக்கு பல சிக்கல் இருக்குது. என்னென்னா முதல் சிக்கல், வளைகாப்பு நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக பேசப்படுது. அந்த திருமணத்துக்கு வந்து நீ நடிகையோடு போனது பரவலாக பேசப்படுது. இது நான் வந்து மகளிர் மத்தியில், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் உனக்கு வந்து செல்வாக்கு சரியுது, புரியுது. இப்போ இந்த மேட்டர் எடுத்து நீ என்ன சொல்கிறன்னா, கட்சியினுடைய மகளிர் அணி சொல்லவே இல்லை. அவர் இன்னும் சொல்லணும்னா அந்த கட்சியில் இருக்க மகளிர் அணியில் கூட ஒரு குறிப்பிட்ட நபர்களை தான் சொல்கிறாரு, குறிப்பிட்ட நபர்கள்லாம் பொதுவில் சொல்கிறாரு. இந்த பெண்ணு தான் சொல்லலை, பரவலாக இந்த பெண்கள் வந்து இப்படி பேசுகிறாங்க, மகளிர் அணியில் ஒரு குறிப்பிட்டவர் வந்து சில நபர்கள் வந்து இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்கிறத தவிர மென்ஷன் பண்ணி பேரை மென்ஷன் பண்ணி அவர் சொல்லலை. அப்போ உனக்கு என்ன பிரச்சனைனா, இதை தமிழ்நாட்டு மக்கள் முழுவதும் வந்து எங்கடா சொன்னார்? தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாட்டு முழுவதும் மக்கள் இருக்கிற அத்தனை பேர், நீ உன் பொண்டாட்டியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம், அர்த்தம் உன் பொண்டாட்டி சொல்லும் போதே உனக்கு அதை பற்றி சொரணம் வரல. உனக்கு தமிழ்நாட்டு மக்களும் அத்தனை பேரும் நீ சொன்ன உடனே உனக்கு ரோஷம் வந்துடுச்சு. அவனுக்கு அப்படி ஏதாவது மென்ஷன் பண்ணாரா? உனக்கு பிரச்சனை அது கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் வந்து நீங்கள் பேரை எடுக்கணும், அப்படியே பரவலாக உன்னை பற்றி பேசணும், இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியை மறக்கணும், பெண்கள் மத்தியில் நமக்கு செல்வாக்கு உயரணுன்றதுக்காக நீ வந்து கேட்டால் நீ போட்ட ட்ராமா தான் இந்த கமிஷன். அதை தாண்டி இன்னொரு சிக்கல் இருக்கு உனக்கு. 6 மணிக்கு மேலே வெளியில் வர மாட்டார். பத்தியா, எங்கள் தலைவர் 7 மணிக்கு வெளியே வந்தார். இதை நோட் பண்ணேன். ஏன்னா குறிப்பிட்ட சில ஐடிகள் ஒரு 4-5 ஐடியில் இதுதான் என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன் சார். நான் இவனுடைய அத்தனை வந்து அசைவுகளும் வந்து எனக்கு உடனுக்குடன் தகவல் வரும். அசைன்மெண்ட்ஸ் அதெல்லாம், இது எல்லாமே செட்டிங்ஸு என்னென்னா பார்த்தீங்களா, எங்கள் தலைவர் நாங்கள் தானே சொல்கிறோம் 6 மணிக்கு மேலே வெளியே வர முடியாது, பிரச்சாரத்துக்கு வர சொல்லுங்க பார்க்கலாம், 6 மணிக்கு மேலே வெளியே வர முடியாது நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். பார்த்தியா, எங்கள் தலைவர் 7 மணிக்கு வந்துட்டார். இப்போ நாளைக்கு என்ன செய்ய போகிறான்? அவன் எந்த பிரச்சாரத்துக்கும் 6 மணிக்கு மேலே வர முடியாது சார். ஏன்னா 6 மணிக்கு அவன் வந்து அம்பத்தூர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரம்பூர்லேயோ இல்லை எக்மோர்லேயோ இருக்க முடியாது. அப்போ இப்படி வந்து இதுக்கு கேள்வி வரக்கூடாதுல்ல. அன்னைக்கு பார்த்தீங்களா கமிஷனர் 7 மணிக்கு வரல எங்கள் தலைவர், இவன் 6 மணிக்கு மேலே வர முடியாது சார். எப்படி காமாலை நோய் உள்ளவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே வந்து இந்த ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி பாருங்க, அதே அதுதான். இப்போ கூட அவனுக்கு அதே தான் பிரச்சனை. இது கவுண்டமணிக்கு என்ன அந்த ஃபீலிங்ஸ் இது, ஏண்டா 1 கோடி கொடுத்தாலும் செய்ய மாட்டான், 30 ரூபாடா
30 ரூபா எது 30 ரூபாடா இது நான் 3 வேலை செய்ய வேண்டாம் 3 மணி நேரம் ஓட்டி செய்ய வேண்டாம். அது மாதிரி இதை உடைக்கணுன்றதுக்காக நான் 7 மணிக்குள்ளே எங்கள் தலைவர் வெளியே வருவார் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த கமிஷன் ஆஃபீஸ் சீன். இதில் இந்த சீமான் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் சார், நானே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல, அதை எப்படி சார்? இதுதான் சார், நீங்கள் நல்லா புரியும். எல்லாருமே பண்ண முடியும் சார். ஈவன் நான் கேட்குறேன்ல, நான் கூட கொடுக்க முடியும் சார். நேற்றைக்கு தானே இருக்குது சார், எடுத்து வச்சுட்டேன் சார் நான். எது அதை நம்ம கடந்து எடுத்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைப்போம்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன்னா இணையத்தில் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா தெரியாது. நானே எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று பர்டிகுலராக, ஒன்று ரொம்ப எல்லையை மீறி போகிற மாதிரி இருந்து ஒன்று நானே எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ நேரம் ஆகும் புகார் கொடுக்கறதுக்கு? நான் கேட்குறேன். அவன் என்னை பிளாக்மெயில் பண்ணுறான் சார். அவன் நீ பேசாத நிறுத்துன்னு சொல்லி அவன் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறான்? ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டிருக்கான். நான் நானே எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ சொல்ல முடியுமாண்ணே விஜய் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துலாமா? கொடுக்கணும்னா எல்லாம் இருக்கலாம். உனக்கு வந்து இது அதீதமானது, உனக்கு தகுதி கிடையாது. முதல்ல சொந்த மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா ஐடுறான், அதை கண்டிக்க துப்பு இல்லை உனக்கு. நீ அன்னைக்குலடா புகார் கொடுத்துருந்தா உன் விர்ச்சுவல் வாரியே இல்லைடா, எவனோ ஒருத்தன் கூட கொடுக்குதா வச்சுக்கோ. என்னடா செய்யணும்? நீ என்னடா பண்ணும்? புகார் கொடுத்துடல 1000 இருக்கட்டும். விவாகரத்து சார், விவாகரத்து நடந்த பிறகு தான் சார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஒரு புகார் கொடுக்கணுமா இல்லையா? அது எங்களுக்குள்ள நடக்குது. மனைவிக்கு கணவனுக்கு மனைவிக்கு நடக்கிறது. நீ என்ன செய்யணும்? ஒரு புகார் போய் லான்ச் பண்ணணும்ல. அது சரி அப்படியே கூட இருக்கட்டும். டிவிக்குன்ற பேரில் அது போடுறான். யாரா இது கண்டுபிடிச்சி ஒரு அறிக்கை விடணுமா இல்லையா? அறிக்கை விடணுமா இல்லையா? இது எங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை, தேவையில்லாமல் நீங்கள் யாரும் இதில் தலையிடாதீங்கன்னு சொன்னமா இல்லையா? நீ என்ன பேசுன? மகளிர் கூட்டத்தில் ஒர்த்து இல்லைன்னு பேசுகிறேன். ஒர்த்து இல்லைன்னு பேசுகிறேன். நீ தாவேக்கா மகளிர் அணியில் இருக்கிற ஒரு சில நபர்கள் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு வேற என்ன பொருள் சொல்ல முடியும் அப்படின்றது அது மென்மையான கண்டனம். அப்போ நீ இந்த இடத்துல நீ வந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மென்மையா மேம்போக்கா சொல்றாரு. இது வந்து சமந்தானங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மனமான ஒரு தலைவனாக இருந்தால் கூட ஒரு மனமான ஆண் வந்து இப்படி வந்து என் கணவரை கூட பிடிக்காது, எனக்கு வந்து விஜய் மாமாவை தான் பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காரே கூட்டு போய் விடுவார், நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருப்பேன், 16 வருஷமாக நான் லவ் பண்ணுறேன், அவங்க அப்பாவுக்கே தெரியும், எங்கள் அப்பாவுக்கே தெரியும். அப்போது ரொம்ப மென்மையாக சொல்கிறாரு. அதனால தான் சொல்கிறேன், உனக்கு ஏற்ற மாதிரி மென்டாலிட்டி உள்ள பெண்கள் இருக்கிறாங்க, நீ ரசிக்கிறேங்கிறாரு. கரெக்டு தானே? கரெக்டு தானே? இந்த மாதிரி பெண்கள் பேசும்போது நீ என்ன செய்யணும்? தடுக்கணும், கண்டிக்கணும், அறிக்கை விடணும், கண்ணியமாக பேசுங்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காட்டமாக ஒரு அறிக்கை விடணும். யாரும் இப்படி பேசாதீங்கன்னு சொல்லணும். எதுவும் பண்ணாமல் நீ என்ன செய்கிற? ரசிக்கிற. தானே உண்மை? யாரா இது நம்ம மேலே இப்படி கேட்ப போகுது? என்ன எதிராச்சலம் உங்ககிட்ட இந்த மாமா மேலே இந்த ரொம்ப வடிவேல் கேட்பார் பாருங்க. எது எதிராச்சலம் வந்து ஹெவியாக உனக்கு இந்த மாமா கிட்ட பிடிச்சது கேட்பியாடா? விஜய் தான் நான் கேட்குறேன். ஏண்டா டிவியில் போட்டு ரசிக்கிறேன். எதிராச்சலம் ஃபோன் போட்டு கேட்பேன், எதிராச்சலம் மாமா கிட்ட உனக்கு ஹெவியாக பிடிச்சது அசிங்கமா இல்லை சார்? ஒரு தலைவன் ஒரு நீங்கள் வந்து ஒரு நடிகனாக கூட இருக்கட்டும். இங்கே பரவலாக ஒன்று இருக்குது சார். இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், பெரும்பாலும் இந்த கல்ட் பெரிய ஆளுமைகள், நடிகர்கள், புகழ்பெற்ற நடிகர்கள், புகழ்பெற்ற என்ன சொல்ல வந்து இலக்கியவாதிகள் அல்லது புகழ்பெற்ற அரசியல்வாதிகள் இல்லை புகழ்பெற்ற ஏதாவது ஒரு துறையில் வந்து நிபுணத்துவம் பெற்றவர்கள், இப்படி வந்து ஒரு பிரபலங்கள் மீது, மிகப்பெரிய பிரபலங்கள் மீது அவர் ஆளுமை மீது வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படும் பெண்களுக்கு. அந்த பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டையை போட்டக்கூடாது. உடனே நம்மளை வந்து ஈர்க்கிறா, நம்மளை வந்து கவர்ந்து நம்மளை வந்து ரசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ஆட்டையை போட்டக்கூடாது. நீ என்ன செய்யணும்? உண்மையான சரியான ஆம்பளையாக இருந்தால் என்ன செய்யணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்க கற்பை சூறையாடாமல் அறிவுறுத்தி அட்வைஸ் பண்ணி வரும், இயல்பாக வரும். ஏன்னா இவங்கெல்லாம் மிகப்பெரிய, இவங்க பார்க்குறதே பெரிய அரிது அப்படின்னும் போது அப்போ உடனே வந்து அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும். இந்த பிரபலங்களுக்கே உள்ள சிக்கல் இது. இதனால் பல பேர் வாழ்க்கை இழந்திருக்கிறான்னு வச்சுங்களேன். இது உண்மை. இது அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பெரிய நடிகர் யார் தெரியுங்களா? விஜய். ஆண்களே சேர்ந்து பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துன்னு நினைக்கிறான் பக்கத்தில். அப்போ பெண்களுக்கு அது இருக்க தான் செய்யும். அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன், இது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இந்த அப்பாவி ரசிகர்கள் எப்படிப்பட்டவன்னு பாருங்கள். ஒரு பிரபலமான ஒரு நடிகர், அவர் நடித்த ஒரு படம்
நடித்த ஒரு படம். 90களில் இந்த பெட்ரோலியம் கன்சர்வேஷன் ரிசர்ச் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, பிசிஆர்ஏன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு கன்சல்டேட் பேருக்கு என்னை வந்து அப்பாயிண்ட் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் பெட்ரோலியத்தை வந்து எப்படி கன்சர்வ் பண்ணுறதுன்றத ஒரு ஏரியா வைஸாக போயிட்டு ஒரு கிராமத்தில் போய் இந்த மோட்டார் பம்ப்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, டீசல் பம்ப்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே எப்படி ஆயில் சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். அதுக்கு என்கிட்ட வந்து 1 மாதம் ப்ரோக்ராம் போட்டு என்னையும் இன்னொருத்தரையும் போட்டு அனுப்புனாங்க. அப்போ வந்து டிவிக்கெல்லாம் ரொம்ப ரேர், கலர் டிவிலாம் ரொம்ப ரேர், எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் வந்த காலகட்டம். 90கள் தொடக்கத்தில் நான் சொல்கிறேன். ஊருக்கு ஒரு டிவி இருக்கும். ஆமாம், ஊருக்கு ஒரு டிவி தான் இருக்கும். 90 கலர் டிவி வந்த புதுசப்போ. அப்போ அந்த டிவியை கொண்டு போயிட்டு ஒரு வேனில் கொண்டு போயிட்டு பஞ்சாயத்து போர்டில் அங்கே இங்கே நம்ம வச்சு டேபிள் போட்டு வச்சு அங்கே பஞ்சாயத்து தலைவர் வருவார். அப்போ ப்ளக் பாயிண்ட் கொடுப்பாரு, அதை போட்டு எல்லாம் போட்டு அந்த டிவியை ஓட்டி படம் ஓடிக்கிட்டே இருக்கும். எது ஒரு படம் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தோன்னா திடீர்னு சொன்னால் அதை கட் பண்ணி சொன்னால் இந்த ட்ரெய்லரை ஓட்டுவோம், பெட்ரோல் எப்படி கன்சர்வேஷன் பண்ணுது. உடனே கத்துவானுங்க, லெவலப்பட்டு கத்துவாங்க. ஏன்னா பெரும் கூட்டமே வந்து உட்காந்துரும் அந்த கிராமத்தில், இது பெரும் கூட்டமே. அவள் திடீர்னு வந்து போடும்போது ஐயா இதுதாங்க நீங்கள் இந்த படம், அதையும் ரசிக்கிற கூட்டம் இருக்குது. அந்த பெட்ரோல் வந்து அது ஏதோ ஒரு படத்தை பார்க்கணுன்றது. ஆனால் திடீர்னு ஒரு நடிகர் இப்போ வந்து படம் போட்டு திடீர்னு இதை கட் பண்ணிட்டு இதை ஓட்டினா எப்படி இருக்கும். ஆனால் அப்படி தான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் அந்த படம் வந்து கத்துவானுங்க ஓன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் படத்தை ஓட்டுவோம். இப்படி வந்து போட்டேன். இப்படி எல்லாம் தான் படம்லாம் முடிஞ்சிச்சு. இது எல்லாம் முடிஞ்சிச்சு. கடையை ஏற கட்டணும், தூக்கி வந்து 9 மணிக்கு தூக்கி வச்சுட்டு போனோம். சரியான பட்டிக்காடு, திண்டுக்கல்ல ஒரு ஊர், ஆத்தூர்னு ஒரு ஊர், திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கிராமம் சொல்கிறேன். போயிட்டு நான் நைட்டு 9 மணிக்கு எல்லாத்தையும் யாரை கட்டுறோம், போக முடியாது, திருப்பி போடுறா படத்தைன்றான். பெரிய கூட்டமே வந்துடுச்சு. நாங்கள் மாட்டினது 2 பேர். எனக்கு என்ன வயசு அப்போ 90ல், நீங்களாம் சொல்லுங்கள், 20 வயசு. மாட்டிக்கிட்டேன் இவனுக்கிட்ட. இது எர்றாவை மறுபடியும் போடுறான்றா. அப்போ அந்த வீடியோ டேப் உள்ள படம் தெரியுங்களா, அந்த பெரிய டேப் வரும் இல்லையா, அது திருப்பி போடுறோம். போட்ட பிறகு என்ன செஞ்சான், சரி சீக்கிரம் எனக்கு அனுப்புங்கன்னா, நீ அப்படியே இரு, நீ கம்முன்னு உட்காரு, சேரில் உட்கார சொல்லிட்டு நேராக போய் கிட்ட போய் அந்த நடிகரை வந்து கிள்றான். இது டிவியில் கிள்றான், டிவியில் கிள்றான். ஒருத்தர் கிட்ட போய் என்ன சொல்கிறான், முத்தம் கொடுக்குறான். எனக்கு இருக்க பயமாயிட்டு தான் சொல்கிறான், டேய் நீ தள்ளி சொல்லி டிவி தள்ளி உடச்சிட போறீங்களா. அப்போ டிவியோட ரேட் வந்து வேறு. இது அப்போவே வந்து 20,000 30,000. அப்போது சாதாரண படங்கள் 20 டிவி உடச்சிட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டிவியை நான் வந்து சேஃப்டி பண்ணி உள்ளே கொண்டு போய் ஒன்று வேனில் வச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகும்போது போதும் ஆயிடுச்சு. அடி உதவ வாங்கின்னு தான் வந்தோம். அந்த மாதிரி ஒரு அப்பாவி ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறான். அப்போது அவன் என்ன நினைப்பான், நிஜத்திலேயே ஒருத்தன் வராங்கன்னா என்ன நினைப்பான், அவன் காலில் விழுத்து தயாராக இருப்பான், அவன் என்ன சொன்னாலும் கேட்க தயாரிப்பான். அந்த மாதிரி வந்து இந்தியாவில் வெட்கக்கேடான விஷயம் பரவலாக தமிழ்நாட்டில் தான் நடிச்சாங்க. இந்தியா முழுவதும் நடிகர் இல்லைனா எப்படி சார் வந்து பவன் கல்யாண் வந்து நான் வந்து செக் இழுத்துட்டா வந்து இருக்கிறாரு. நான் கேட்குறேன், ஆந்திராவில் பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் என்ன, அவர் என்ன செக் இழுத்தாரா இல்லை என்ன மக்களுக்கு என்ன சேவை செஞ்சுட்டாரு, அவர் வந்து துணை முதலமைச்சர் உட்காந்துட்டாரு. நான் கேட்குறேன். ஸோ ஆந்திரா எப்படி வந்து என்டி ராமராவ் வந்தார். இப்போ நடிகர்கள்லாம் வந்து அப்படி ஒரு பார்வை இருக்குது. அப்போது இது போன்ற நடிகர் மீது அபரிதமான பெண்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள். அப்போது அது மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்வழி காட்டினா நீ என்ன செய்யணும் கேட்டினா அட்வைஸ் பண்ணி மாற்றணும். ஒரு பெண் வந்து சபலப்பட்டு வரா உன் மேலே வந்தால் கூட அப்போ நீ என்ன செய்யணும், தவறுன்னு சொல்லி திருத்தணும். கல்லுக்குள் இரன்னு ஒரு படம், அந்த படத்தில் ரொம்ப லாபகமாக காட்டியிருப்பார். கிராமத்து பெண் ஷூட்டிங் நடக்கும் அங்கே. அப்போ அந்த இயக்குனர் மீது வந்து காதல் வயப்படுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அது ரொம்ப எளிதாக இருக்கும். அந்த பட்டிக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுக்குள் ஈரம்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம், அந்த காலத்தில் பாரதி ராஜா நடித்த படம் எடுத்து பாருங்கள், கல்லுக்குள் ஈரம். ஸோ ஒரு சினிமாவில் அந்த ஒரு கிராமத்து பெண் வந்து எப்படி வந்து காதல் வயப்படுறான்றதை காட்டியிருப்பாங்க. காதல் வயப்படுறது, காம வயப்படக்கூடிய பெண்கள் கூட இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் வந்து அப்போது நீ என்ன செய்யணும், இந்த இடத்துல நீ வந்து ஒரு தலைவன், நீ நடிகன் என்பதை தாண்டி தலைவன். அப்போ நீ எப்படி இருக்கணும், எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆசான் தாண்டி அப்பன் ஸ்தானத்தில் நீ இருக்கணும். தலைவன் நீ. இப்படிலாம் பேசாதீங்கம்மா, உங்கள் வயசு என்ன என் வயசு என்ன, இந்த மாதிரி நீங்கள் பேசாதீங்க, தப்பு இது, என் மகள் மாதிரி நீங்கள். பலர்களுக்கு தெளிவாக நேரத்துக்கு நன்றி சார்.